சின்ன மருமக சீரியல்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. டாக்டர் ஃபீஸை கட்டிட்டு தமிழும் வசந்தியும் வீட்டுக்கு வராங்க. அந்த வீட்டில் கருப்பும் தமிழோட பாட்டியும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சமயம் தமிழும் வசந்தியும் வீட்டுக்கு வந்த உடனே ஏன் இவ்வளவு லேட்டு, என்னாச்சு அப்படின்னு கருப்பும் பாட்டியும் கேட்குறாங்க. அதுக்கு தமிழும் வசந்தியும் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்ல, இதை கேட்ட கருப்பும் பாட்டியும் அதிர்ச்சி அடைஞ்சிடறாங்க. அதுவும் கருப்பு சொல்கிறாரு, பாத்தியா தமிழ், இப்போ கூட சேது தான் வந்து உன் பணத்தை காப்பாற்றி கொடுத்துருக்காரு அப்படின்னு லைட்டாக பிட்ட போடுறாப்புல. ஆனால் இதை கேட்ட தமிழ், இதை பற்றி பேசாதீங்க யாரும் அப்படின்னு கோபப்படுறாங்க. இதுக்கு அடுத்த சீனில் ராஜாங்கம் வீட்டில் ராஜாங்கம், பாட்டி, மோகனா, சாவித்திரி, தாமரை, சன்னாசி இவங்கெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ சன்னாசிக்கு வக்கீல்கிட்ட இருந்து கால் வருது. நான் ஊருக்கு போயிட்டு வந்துட்டேன், இப்போ நீங்கள் சொன்னீங்கன்னா உடனே விவாகரத்து நோட்டீஸை அனுப்பிடவா அப்படின்னு கேட்குறாரு அந்த வக்கீல். அதுக்கு சன்னாசியும் உடனே அனுப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு அடுத்த சீனில் உடனே விவாகரத்து நோட்டீஸை ரெடி பண்ணிவிட்டு கொரியரில் அனுப்புவோமா இல்லை நேரடியாக போய் கொடுப்போமா அப்படின்னு வக்கீல் யோசிக்கிறாரு. ஏன்னா விவாகரத்து நோட்டீஸை வாங்கும்போது சம்மந்தப்பட்டவங்க கையெழுத்தை போட்டு விவாகரத்து நோட்டீஸை நான் வாங்கிட்டேன் அப்படின்னு ஒரு ஒப்புகை சீட்டு ஒன்று எழுதி கொடுக்கணும். அதனால் நம்ம நோட்டீஸை கொரியரில் அனுப்புனா தமிழ் வீட்டில் யாரும் கையெழுத்து போடாமல் திருப்பி அனுப்பிட்டாங்கன்னா ராஜாங்கம் நம்மளை திட்டுவார் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு வக்கீல் நேரடியாக விவாகரத்து நோட்டீஸை எடுத்துக்கிட்டு போய் தமிழ் வீட்டில் நிற்கிறாரு. இதை பார்த்த வசந்தி, வாங்கய்யா என்னையா வேணும், எதுவும் அட்ரஸ் தேடி வந்திருக்கீங்களா அப்படின்னு அப்பாவியாக கேட்குறாங்க. அதுக்கு இந்த வக்கீலோ, இல்லைம்மா அது வந்து சேது ஐயா அனுப்புனாரு, உங்ககிட்ட எப்படி சொல்கிறதுன்னு தெரியலை, தப்பாக எடுத்துக்காதீங்கம்மா, உங்கள் மக தமிழ் இருந்தால் வர சொல்லுங்கம்மா அப்படின்னு வக்கீல் பவ்யமாக பேசுகிறாரு. அதே நேரத்தில் தமிழும் கரெக்டாக வீட்டுக்குள்ளேருந்து வெளியில் வராங்க. என்னம்மா என்னாச்சு, யார் கூட பேசிக்கிட்டு இருக்க, என்ன வக்கீல் கூடலாம் பேசிக்கிட்டு இருக்க, என்னங்க வேணும் உங்களுக்கு அப்படின்னு வக்கீலை பார்த்து தமிழ் கேட்குறாங்க. அதுக்கு வக்கீலும், ஏம்மா தப்பாக எடுத்துக்க வேணாம், சேது ஐயா தான் உங்களை பார்த்து இதை கொடுத்துட்டு வர சொன்னார் அப்படின்னு பயத்தோடையே பேசுகிறாரு வக்கீல். இதை கேட்ட தமிழுக்கு கோபம் வந்துடுது. உடனே வக்கீல்கிட்ட அவர் கொடுத்து விட்டதா சொல்லி எதையுமே கொடுக்காதீங்க அப்படின்னு தமிழ் எதையுமே புரிஞ்சுக்காம பேசுகிறாங்க. அப்போ உடனே வக்கீல் சொல்கிறாரு, ஏம்மா இது நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லைம்மா, அவர் உங்களுக்கு விவாகரத்து நோட்டீஸை கொடுத்துருக்காருமா அப்படின்னு வக்கீல் சொல்ல, இதை கேட்ட வசந்தி ஓன்னு அழுக ஆரம்பிச்சிடறாங்க. ஐயையோ, இதுக்கா நான் உன்னைய கட்டி கொடுத்தேன், இப்போ எங்கே கொண்டு போய் விட்டுட்ட பார்த்தியா, அந்த சாமிக்கு கண் இல்லையா, அப்படி இப்படின்னு புலம்ப ஆரம்பிச்சிடறாங்க வசந்தி. உடனே தமிழும் கொடுங்க அப்படின்னு வக்கீல்கிட்ட அந்த விவாகரத்து நோட்டீஸை வாங்குறாங்க. ஆனால் வக்கீல் சொல்கிறாரு, அம்மா நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா எனக்கு கண்டிப்பாக ஒரு கையெழுத்து போட்டு கொடுக்கணும், நான் வாங்கிட்டேன் அப்படின்னு. நான் வேணும்னா இன்னொரு யோசனை சொல்லவா, இந்த விவாகரத்து நோட்டீஸை வாங்க முடியாது அப்படின்னு சொல்லிடுங்க, மற்ற விஷயத்தை கோர்ட்டில் பார்த்துக்கலாம், இப்படி செஞ்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் கால அவகாசம் கிடைக்கும், அதுக்குள்ளே நீங்கள் 2 பேரும் மனசு மாறி இருக்கிறதுக்கு டைமும் கிடைக்கும், சரியாமா அப்படின்னு வக்கீல் தமிழ்கிட்ட கேட்குறாரு. உடனே வசந்தியும், சார் ரொம்ப புண்ணியமாக போச்சு சார், இதை கொண்டு போங்க சார், நீங்கள் சொன்ன மாதிரியே செஞ்சுடுவோம், போங்க சார், இவங்களுக்குள்ளே இருக்கிறது சின்ன பிரச்சனை தான் சார், இதுக்கு போய் விவாகரத்து வரைக்கும் இதை கொண்டு வந்து 2 வீம்பு பிடிச்சிட்டு இப்படி பண்ணிட்டு வருதுங்க அப்படின்னு வசந்தி புலம்புறாங்க. ஆனால் தமிழோ, சார் அதெல்லாம் ஒன்றும் வேணாம், தாங்க நான் கையெழுத்து போட்டு தரேன் அப்படின்னு விவாகரத்து நோட்டீஸை தமிழ் கையில் வாங்குறாங்க. இதை பார்த்த வசந்தி தமிழை ஓங்கி கன்னத்திலே அடித்து, என்ன விட்டா ஓவராக போய்கிட்டு இருக்க, இந்த ஒரு விஷயத்தில் என் பேச்சை கேளு அப்படின்னு விவாகரத்து நோட்டீஸை வாங்கி வக்கீல் கையில் திரும்ப கொடுத்து, கொண்டு போங்க சார், இதை கொண்டு போங்க, இங்கே நிற்காதீங்க சார், கொண்டு போங்க, நாங்கள் எங்களுக்குள்ளே பேசி சமாதானம் ஆகிக்கிறோம், கொண்டு போங்க அப்படின்னு வசந்தி சொல்கிறாங்க. இதை பார்த்த வக்கீலும் வசந்தியை அப்படியே பாவமாக பார்த்துக்கிட்டே அங்கிருந்து கிளம்பிடுறாரு.